வணக்கம். நாம் இப்போ தென்காசி மாவட்டம் கடையம் தோரணமலையில் வந்து உட்கார்ந்துருக்கோம். எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மயிலோசை நேயர்களுக்கு நிறைய ஆன்மீக சொற்பொழிவுகள்லாம் நிறைய நம்ம வழங்கியிருக்கிறோம். நீங்கள் அதை தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க. இப்போது நம்ம இந்த நிகழ்ச்சியில் என்னென்னா, ஒரு சிறப்பு விருந்தினர் மட்டும் இல்லாமல், நம்ம மாவட்டத்தில் அவர்கள் பேரை சொன்னால் தெரியாத ஆட்களே இருக்காது. அந்த மாதிரி ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு முக்கிய நபரை தான் நம்ம சந்திக்க இருக்கிறோம். அவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கீழப்பாவூர் முன்னாள் யூனியன் சேர்மனும் அதனை விட்டு இப்போ ரொம்ப ஒரு ஆராய்ச்சி வெளியில் ரொம்ப காலம் பயணம் செய்கிற, அதுவும் குறிப்பாக சித்த வைத்தியம், மூலிகை மற்றும் அதன் சார்ந்த இயற்கை சார்ந்த விஷயங்களில் ஆராய்ச்சியாளருமான இருக்கிற திரு எஸ்கேடி காமராஜ் அவர்களை நம்ம சந்திக்க இருக்கிறோம். வாருங்கள், இந்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் நானே எதிர்பார்க்கல. உங்களை வந்து நான் ஒரு 25 வருஷமாக நம்ம பார்த்து பழகினாலும், முதல் முறையாக உங்களை ஒரு நேர்காணலில் சந்திக்கிறது நானுமே ஒரு பெருமையான ஒரு விஷயமா நினைக்கிறேன். இது தோரணமலை நிர்வாகி திரு செண்பகராமன் நண்பர் பாரதி கொடுத்த ஒரு வாய்ப்பாக கருதுகிறேன். நம்ம தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேச இருக்கிறோம். அதற்கு முன்னால் இப்போ நம்ம இருக்கிறது தோரணமலை. இந்த தோரணமலையோட சிறப்பு என்ன, இந்த தோரணமலையோட வரலாறு பற்றிய விஷயங்கள் நீங்கள் முதல் ஆரம்பித்து தொடர்ந்து நம்ம வெவ்வேறு கேள்விகளில் பயணம் செய்யலாம். சரி சார், உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் அந்த தோரணமலை திருமுருகன் அருளோடும் தமிழ் முனின்னு சொல்லக்கூடிய அகத்திய மாமுனிவனுடைய ஆசியோடும் நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த தோரணமலையினுடைய சிறப்புகள், இதனுடைய பெருமைகள் இதை வந்து சொல்கிறேன். நிறைய கேள்விகள், நிறைய விளக்கங்கள் நம்ம ஐயா அவர்களோட கேட்டு நேயர்களுக்கு வழங்க இருக்கிறோம். முதல் கேள்வியாக நம்ம இங்கே இருக்கோம், தோரணமலை முருகன் ஆலயத்தில் இருக்கோம். இந்த தோரணமலை முருகன் ஆலயமோட சிறப்பு என்ன, தோரணமலையோட வரலாறு என்ன, இது சம்பந்தமாக அவர்களிடம் நிறைய கேட்க இருக்கிறோம். முதலாக தோரணமலையின் வரலாறு பற்றிய சிறப்பை அவர்கள் சொல்ல இருக்கிறார்கள். வாருங்கள் பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். தோரணமலையினுடைய திருமுருகனுடைய அருளோடும் அருந்தமிழ் மாமுனி அகத்திய மாமுனியினுடைய ஆசியோடும் இந்த தோரணமலையினுடைய சிறப்புகளையும் இந்த தோரணமலையினுடைய பெருமைகளையும் காலம் தொட்டே தமிழ் மருத்துவம் என்று சொல்லக்கூடிய சித்த மருத்துவத்திற்கும் இந்த தோரணமலையினுடைய தொடர்பை பற்றி நாம் விரிவாக இந்த நிகழ்ச்சியிலே நாம் பேச இருக்கின்றோம். குறிப்பாக இந்த தோரணமலை பலம் நெடுங்காலமாக கிட்டத்தட்ட பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே மிக பெருமை பெற்ற ஒரு திருத்தலமாகும். இந்த திருத்தலம் என்பது நம் அருகிலே இருக்கக்கூடிய திருக்குற்றாலம் என்று சொல்லக்கூடிய அந்த அசலம்சார் குன்றோடு தொடர்புடைய ஒரு பகுதி. கிட்டத்தட்ட தென் பொதிகை மலை என்று நாம் சொல்லக்கூடிய அந்த பகுதியிலே அமைந்திருப்பது தான் இந்த தோரணமலை என்று சொல்லக்கூடிய தோரணகிரி. அதாவது ஞான நிலை விஞ்ஞான ரீதியோடு அஞ்ஞான நிலை அற மெய்ஞான நிலையுமாகி நின்ற ஈசன் அகத்தீசன் சொல்லுவாங்க. அதாவது ஞான நிலை விஞ்ஞான ரீதியோடு அஞ்ஞான நிலை அற எஞ்ஞான நிலையுமாகி நின்ற ஈசன் அகத்தீசன் அப்படின்னு அகத்திய பெருமானுக்கு மிகப்பெரிய ஒரு பெயர் உண்டு. அது ஈசர் பட்டம் பெற்றவர்களில் வந்து குறிப்பிடத்தக்க சில ஞானிகளில் முனிவர்களில் அகத்திய மாமுனி முன்னவர். இவரை வந்து நம்ம அந்த அகத்திய மாமுனியை வந்து தமிழ் மொழின்னு சொல்லுவோம், தென்முனின்னு சொல்லுவோம், பொதிகை முனின்னு சொல்லுவோம், மலைமுனின்னு சொல்லுவோம், மாமுனின்னு சொல்லுவோம், கும்பமுனி, குருமுனின்னு பல பேரில் அழைப்போம் இந்த அகத்திய மாமுனியை. இந்த அகத்திய மாமுனி தான் நம்முடைய முத்தமிழ் சங்கத்தினுடைய தலைமை புலவராக இருந்து அருந்தமிழுக்கு அரும்பணியாற்றியவர். இதெல்லாம் நமக்கு பல்வேறு நூல்கள் வாயிலாக, பல்வேறு செவிவழி செய்திகளாக, பல்வேறு ஆதாரபூர்வமான உண்மைகளில் நமக்கு நிரூபிக்கப்பட்டு இன்று நாம் அதை தொடர்ந்து பின்பற்றி அந்த அகத்தீசனை ஒரு திருவுருவ அவதாரமாக நாம் வணங்கி கொண்டிருக்கின்றோம்.
அத்தகைய பெருமை வாய்ந்த அந்த அகத்தியருக்கும் இந்த தோரணகிரிக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. நெருங்கிய தொடர்பு என்றால் மிகச்சிறந்த ஒரு தொடர்பு உண்டு. அந்த தொடர்பு என்ன தொடர்பு அப்படின்னு நம்ம பார்த்தோமானால், தமிழ் மருத்துவம்னு சொல்லக்கூடிய சித்த மருத்துவம், உலக மருத்துவங்களிலே மிக பழமையான மருத்துவம் தமிழ் மருத்துவம்னு சொல்லக்கூடிய சித்த மருத்துவம். இன்னைக்கு ஆராய்ச்சியாளர்களும் பல்வேறு அறிஞர்களும் மெசோபொடாமியாவில் இருக்கக்கூடிய மருத்துவம் உலகத்தினுடைய பழமை வாய்ந்த மருத்துவம் என்று உலகளவிலே தங்களை பதிவு செய்து வைத்திருக்கின்றார்கள். மெசோபொடாமியாவினுடைய மருத்துவமும் பழமை வாய்ந்த மருத்துவம் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதற்கும் முந்திய மருத்துவம் எது என்று சொன்னால், இந்த மனித உலகில் மனிதன் தோன்றி தன்னுடைய அறிவாற்றலில் உயர்ந்த காலகட்டத்தில், நாகரிகத்திலும் பண்பாட்டிலும் வளர்ந்த காலகட்டத்தில் உருவான முதல் மொழி தமிழ் மொழி, முதல் மருத்துவம் தமிழ் மருத்துவம். அதில் யாருக்கும் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இருக்கக்கூடாது. அத்தகைய தொடர்புள்ள அகத்தியர் எத்தகைய திருப்பணிகள் ஆற்றினார். இந்த தோரணகிரி என்று சொல்லக்கூடிய இந்த தோரணமலையில் அமர்ந்து எத்தகைய மருத்துவ பணியை ஆற்றினார், அதன் சிறப்பு என்ன, அதன் பெருமை என்ன என்பதைத்தான் நாம் அடுத்து இதில் பார்க்க போகின்றோம். உலகிலேயே முதல் மருத்துவம் வந்து தமிழ் மருத்துவம். நம்ம ஒரு கேள்வி கேட்டோம். தோரணமலையோட சிறப்பு கேட்கும் போதே அவங்க சித்த மருத்துவமும் இந்த மலைக்கும் உள்ள தொடர்புகளை அழகாக ரத்தின சுருக்கமாக விளக்கினார்கள். அதே நேரத்தில் வந்து அகஸ்திய முனிவர் வந்து இங்கே வந்து இந்த தமிழ் மருத்துவம் பற்றிய என்னெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாங்க, அது எப்படி உருவாகுச்சு என்பதை பற்றி அடுத்ததாக நம்ம கேட்க இருக்கோம். இது சம்பந்தமான விளக்கங்கள் ஐயா கூறுவாங்க. உங்களுடைய கேள்வி வந்து சார் மிக ஒரு சிறப்பான ஒரு கேள்வி. அதாவது இந்த மலை, இந்த தோரணமலைன்னு சொல்லக்கூடிய இந்த தோரணமலை வந்து ஆதிமலைம்பாங்க, அரண்மலைம்பாங்க. இந்த மலையை ஆதிமலை, அரண்மலை, ஞானமலை, இப்படி சொல்லக்கூடிய பொதிகை மலையினுடைய ஒரு தொடர் இது. திருக்குற்றாலத்தில் இருந்து கிட்டத்தட்ட நம்முடைய அந்த காலத்தில் வரலாறில் பார்த்திங்கன்னா சிவன் பார்வதி ஏன் அகத்தியரை தென்பகுதிக்கு அனுப்புனாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். எல்லாத்துக்குமே இது தெரியும். அதனால் நம்ம அந்த ஒரு விளக்கத்துக்கெலாம் போகாமல், அகஸ்தியர் வந்து தோரணமலை வந்ததும் தோரணமலையில் உள்ள மூலிகை, இந்த இடத்தில் அரிதான மூலிகைகளையும் பார்த்தவுடன் இது உலக மக்களுக்கெல்லாம் கொண்டு சென்ற வேண்டும் என்று, இப்போ இந்த காலத்தில் வந்து பல்கலைக்கழகம்லாம் இருக்குது, அந்த காலத்தில் இதை இப்படி உருவாக்குறதுக்கு அகஸ்தியர் வந்து என்ன மாதிரி விஷயங்களெல்லாம் நடைமுறைப்படுத்தினார் என்பதை பற்றி நம்ம பார்ப்போம். மீண்டும் ஒரு நல்ல ஒரு கேள்வியை கேட்டிருக்கீங்க சார், ஒரு சிறப்பான கேள்வி. அதாவது தோரணமலைக்கும் அகத்தியருக்கும் உள்ள தொடர்பு அப்படின்னாலே அது சித்த மருத்துவத்துக்கான தொடர்பு. ஏன்னா சித்த மருத்துவத்தினுடைய பண்டித ஆராய்ச்சி கூடத்தை வந்து இந்த தோரணமலையில் தான் அவர் நிறுவினார். அது அப்படியே உங்களுக்கு நான் விளக்கம் சொன்னேன், மரணமில்லா பெருவாழ்வு, நோய் நொடி இல்லாத ஒரு வாழ்வை பெற வேணும்னு சொல்லி. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து, நீங்கள் கேட்ட மாதிரி வந்து இந்த தென்பொதிகை மலையே வந்து பல மூலிகைகள், சிறப்பு வாய்ந்த மூலிகைகள் கொண்ட மலை. புரியுதா உங்களுக்கு? ஏன் வந்து தென்பொதிகையில் வந்து இவ்வளவு அளவுக்கு பெரிய மூலிகைகள் இருக்கிறது, ஏன் எல்லா முனிவர்களும் எல்லா ரிஷிகளும் வந்து இந்த தென்பகுதியை தேடி வந்தாங்க, குறிப்பாக வந்து பொதிகை மலையை எல்லாரும் தேடி வந்தாங்கன்னா, உலகத்தினுடைய இந்த பூகோளத்தினுடைய அமைப்பு, இந்த புவியியலுடைய அமைப்பிலே வந்து பஞ்சபூதம் வந்து சமநிலை பெற்ற இடம் வந்து திரிகூடபதி. அவர் தான் நாம் இன்னைக்கு திருக்குற்றாலம்ங்கிறோம். அதாவது பஞ்சபூத சமநிலை என்றால் ஆகாயம், நெருப்பு, காற்று, நீர், மண், இந்த மூணும் ஒரு ஆண்டில் சராசரியாக கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல வெளி ஆகாயம் கிடைக்கும். அதுக்காக தான் அகத்திய முனிவர் ஆராய்ச்சிக்காக பொதிகை மலையில் அமர்ந்தார். எதுக்காக? வானவியல் ஆராய்ச்சிக்காக, விண்வெளி ஆராய்ச்சிக்காக, நட்சத்திரங்களை பற்றி ஆராய்ச்சிக்காக, கோள்களை பற்றி ஆராய்ச்சிக்காக தான் பொதிகையில் அமைந்தார். அது வந்து ஒரு மொட்டை மலை, எந்த மரங்களும் இருக்காது. அப்போது அந்த ஆகாயத்தினுடைய தன்மை மிக தெளிவாக காணக்கூடிய நிலை இருக்கனால அங்கே இருந்தார். அதுபோன்றே வைத்தியத்தில் சிறந்து விளங்குவதற்கு காரணம் இந்த பொதிகை மலையில் திரிகூடபதியில் வந்து எல்லா இயற்கை எழில் சார்ந்த மிக அதிசயத்தக்க மூலிகைகள், மிக சிறப்பு வாய்ந்த மூலிகைகள், அதாவது காயகல்ப முறைகளுக்கு தேவையான மூலிகைகள்,
வருடங்கள் முழுவதும் கிடைக்கக்கூடிய மூலிகைகள். இந்த அரிய மூலிகைகள் உலகத்தில் பல பகுதியில் கிடைத்தாலும் அனைத்தும் கிடைத்தது திருக்குற்றாலம் மலை, இந்த பொதிகை மலை. அது ஒரு காரணம். அகத்திய பெருமான் இங்கே வந்து மருத்துவத்தை நிறுவுவதற்கான முதல் காரணம் அது. அப்போ ஒரு ஆண்டுக்கு போதிய வெப்பம் இங்கே கிடைக்கும். ஒரு ஆண்டுக்கு தேவையான நல்ல குளிர்ந்த காற்று, சுகாதாரமான ஒரு தென்றல் காற்று, தென்பொதிகை தென்றல் காற்று கிடைக்கும். நல்ல அருவி நீர்கள், சுனை நீர்கள் இங்கே கிடைக்கும். நல்ல மண் வளம் கிடைக்கும். இதனால் இந்த பஞ்சபூத சமநிலையை கருத்தில் கொண்டுதான் அகத்திய பெருமான் இந்த தோரணமலையிலே இந்த ஆசிரமத்தை அமைத்தார். அதுபோன்று மக்கள் பயன்பாடு அடைய வேண்டும் என்பதற்காகவும், மக்கள் எளிதிலே வந்து போக வேண்டும், அவருடைய சீடர்கள், அவருடைய குருமார்கள், பல்வேறு சித்தர்கள் எல்லாம் வந்து போகக்கூடிய வசதியாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இந்த தோரணமலை அமைந்த காரணத்தினால் இதை தேர்ந்தெடுத்து இதை ஒரு தலைமையிடமாக கொண்டு சித்த மருத்துவ ஆராய்ச்சி பண்டிதத்தை இங்கே நிறுவினார்கள். அந்த சித்த மருத்துவ ஆராய்ச்சி பண்டிதத்திலே தகுதியான மாணவர்களையும் தரமான மாணவர்களையும் தேர்ந்தெடுத்தார்கள். நாடு முழுக்கும் இருந்து பல்வேறு பகுதிகளில் இனம், மொழி எல்லாத்திற்கும் அப்பாற்பட்டு தரமான தகுதியான மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு அடிப்படை சித்த மருத்துவ பயிற்சி, அடிப்படை சித்த மருத்துவ பயிற்சி 6 ஆண்டு காலம் வழங்கப்பட்டது. அந்த 6 ஆண்டு காலத்திலே அவர்களுக்கு மூலிகையில் பெற்ற கல்வி, அதாவது மலை வாடகம் என்று சொல்வார்கள், மலையை பற்றின ஆராய்ச்சி, நீரை பற்றின ஆராய்ச்சி, பஞ்சபூதங்களை பற்றின ஆராய்ச்சி, அதுபோல் தைல முறைகள், மருத்துவ முறைகளில் இருக்கக்கூடிய களிம்பாக்க முறைகள், அதுபோன்று பற்ப முறைகள், செந்தூர முறைகள் போன்ற முறைகளெல்லாம் கற்றுக் கொடுத்து முதலில் உடலனை எப்படி நாம் ஒரு காயகல்பமாக வைத்திருப்பது, எப்படி பிணிகளுக்கு மருத்துவம் பார்ப்பது, பிணிகளை எப்படி கண்டறிவது, பிணிகளை எப்படி போக்குவது என்ற அடிப்படை ஆதாரங்களோடு அவர்கள் 6 ஆண்டுகள் கல்வி கற்றால் அவங்களுக்கு பல்வேறு விருதுகளும் பட்டங்களும் வழங்கப்பட்டது. 6 ஆண்டு படித்த முடித்த மாணவனுக்கு பண்டித வைத்தியமணி என்ற பட்டம் வழங்கப்பட்டு அவர்கள் ஊர்களிலே இருக்கக்கூடிய, கிராமங்களிலே இருக்கக்கூடிய, பல்வேறு மக்கள் வாழக்கூடிய பகுதியிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு வைத்தியம் செய்வதற்காக அவர்கள் அனுப்பிச்சு வைக்கப்பட்டார்கள். அதுபோன்று 12 ஆண்டுகள் படித்த மாணவர்களுக்கு பண்டித கேசரி என்ற பட்டம் வழங்கப்பட்டது. இன்றைய மருத்துவத்திலே சொல்கின்றார்கள் அல்லவா, மேல்நிலை படிப்பு என்று சொல்வது போல் அந்த காலமே மேல்நிலை படிப்பு இருந்தது. அது பண்டித கேசரி என்ற பட்டத்தையும் விருதையும் வழங்கினார்கள். 18 ஆண்டுகள் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு அவர்களுக்கு பண்டித சிரோன்மணி என்ற பட்டத்தை வழங்கினார்கள். அது ஒரு உயர்நிலை கல்வியாக இருந்தது. அடுத்து 30 ஆண்டுகள் கல்வி கற்ற மாணவர்களுக்கு ஞான கல்வி வழங்கப்பட்டது. அறிவு சார்ந்த ஞானத்தை வழங்கக்கூடிய, யோகத்தை வழங்கக்கூடிய, அதாவது அவர்கள் முக்தி பெறக்கூடிய நிலைக்கான கல்வி, அதற்கான அடிப்படை தமிழ், அடிப்படை பீஜ கணிதம், அடிப்படை மருத்துவ குறிப்புகள், அவர்களுக்கு பாசான செந்தூர முறைகள், காயகல்ப முறைகள் எல்லாம் வழங்கப்பட்டு 30 ஆண்டுகள் பயின்ற மாணவர்களுக்கு மிகச்சிறந்த விருதாகிய பண்டித நாதமணி என்ற விருது வழங்கப்பட்டு இங்கே பெரிய ஒரு பல்கலைக்கழகம் போன்று இன்று நடக்கின்றது அல்லவா. பல்வேறு பல்கலைக்கழகங்களை நாட்டிலே பார்க்கின்றோம், பல்வேறு கல்லூரிகளை காண்கின்றோம். இவையெல்லாம் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழ் மண்ணிலே உருவாக்கப்பட்டு தமிழிலே பாடம் சொல்லிக் கொடுக்கப்பட்டு அத்தகைய சிறப்பு வாய்ந்த தமிழ் மருத்துவத்தை வளர்த்த இந்த புண்ணிய மலைதான் இந்த தோரணமலை என்பது நம்முடைய தமிழ் சமுதாயத்திற்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கே ஒரு பெருமை வாய்ந்த விஷயம் என்பதை நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். நமக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்போ நம்ம எம்பிபிஎஸ், எம்டி, அதில் ஸ்பெஷலிஸ்ட்டு, இப்போ சைல்டு ஸ்பெஷலிஸ்ட்டு, ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு, இதை மாதிரி பண்ணி இதுக்கு மேலே உள்ள ஆராய்ச்சிகள் எல்லாம் பண்ணி நிறைய படிப்பு இருக்கிற மாதிரி. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இவ்வளவு 6 ஆண்டு படிப்பு, 12 ஆண்டு படிப்பு, 30 ஆண்டு படிப்பு, இந்த மாதிரி நிறைய படிப்புகள், அதுக்கு பட்டங்கள் இவ்வளவு கொடுத்து இந்த தமிழ் மருத்துவத்தில் இவ்வளோ விஷயம் இருக்காங்கிறத ரொம்ப விளக்கமாக நமக்கு சொன்னாங்க. அகஸ்திய முனிவர் இந்த ஆராய்ச்சிகளை இந்த இடத்தோட விட்டுட்டாங்களா, இல்லை உலகமெங்கும் இந்த வைத்தியம் கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் பல்வேறு கிளைகள் அமைத்தார்களா என்பது பற்றிய ஒரு விளக்கத்தோட ஐயா இப்போ சொல்ல இருக்காங்க. அதாவது சாருடைய கேள்வி மிக ஒரு பரந்த ஒரு விரிவான கேள்வி. எப்படின்னா,
தோரணமலையில் மட்டும்தான் அகத்தியர் வந்து சித்த மருத்துவத்திற்கான அந்த பண்டித கூடத்தை அமைச்சு மாணவர்களுக்கு பயிற்சி அளித்து இந்த பட்டங்களும் விருதுகளும் கொடுத்தார்களா, இல்லை நாடுகளில் வந்து பல இது போன்ற அமைப்புகளை உருவாக்கினாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. சித்த மருத்துவத்திற்கான அந்த ஆராய்ச்சி கூடத்திற்கான தலைமை இடம் என்பது தோரணகிரி. இதற்கான சபைகள் பல உருவாக்கப்பட்டது. இந்த சபைகள் இன்றைக்கு வந்து தமிழகத்தில் மட்டுமல்ல, உலக அளவிலே இன்று பிரசித்தி பெற்ற சபைகளாக, எல்லோராலும் வணங்கப்படக்கூடிய சபைகளாக, எல்லோராலும் போற்றப்படக்கூடிய சபைகளாக, ஏன் சொல்லப்போனால் அந்த ஆதி சிவனே என்று சொல்லக்கூடிய அந்த தில்லை நடராஜ பெருமான் திருநடனம் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய ஐம்பெரும் சபைகளாக இன்று நாம் கூறிக்கொண்டிருக்கக்கூடிய வழிபட்டு கொண்டிருக்கின்ற வழிபாட்டு தலங்கள் எல்லாம் சித்த மருத்துவ ஆராய்ச்சி தலங்கள் என்ற மெய்ஞான உண்மையை நாம் இன்று கண்டால் நமக்கே மிகவும் வியப்பாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். இன்று நாம் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய, நாம் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய தில்லை என்று சொல்லக்கூடிய சிதம்பரத்திலே இருக்கக்கூடிய பொன்னம்பலம், இன்று பொற்சபை என்று சொல்லக்கூடிய அந்த சபை தோரணமலையினுடைய துணை அமைப்பாக இருந்து அங்கே பொன் என்று சொல்லக்கூடிய தங்கத்தை ஆராய்ச்சி செய்து, அதாவது தங்கத்தினுடைய மருத்துவ ஆராய்ச்சி, அதனுடைய விஞ்ஞான ஆராய்ச்சி, அதனுடைய வேதியியல் ஆராய்ச்சி, அதனுடைய இயற்பியல் ஆராய்ச்சி என பற்றி தங்கத்தினுடைய அனைத்து தன்மையும் பற்றி ஆய்வு செய்து அதற்கான மருத்துவ முறைக்கு, அதை கல்ப முறைக்கு எப்படி மாற்ற முடியும் என்பதை போன்ற மிகப்பெரிய ஆராய்ச்சி நடந்த இடம்தான் இன்று நாம் பொன்னம்பலம் என்று அழைக்கக்கூடிய அந்த சபை. அது ஒரு முதல் சபை. அடுத்ததாக வெள்ளியை பற்றிய ஆராய்ச்சி. நமக்கெல்லாம் தெரியும், மதுரையில் இருக்கக்கூடிய ரசீது அவை என்று சொல்லக்கூடிய அந்த வெள்ளி அவை, அங்கே வெள்ளியை பற்றிய ஆராய்ச்சி நடந்தது. அதற்கு காரணம் என்று சொன்னால், மதுரையிலே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய வைகை பெரு ஆறு என்பது வெள்ளியினுடைய தன்மை கொண்ட நீர்த்தன்மை வாய்ந்தது. இயற்கையிலே புவியியல் அமைப்பிலே வெள்ளியினுடைய தன்மை கொண்டது. எனவே வெள்ளியினுடைய ஆராய்ச்சி மதுரையிலே நடைபெற்றது. இன்று அதை நாம் இன்று சொக்கநாதர் ஆலயம் என்றும் அன்னை மீனாட்சி அம்மனுடைய ஆலயமாக இன்று நாம் வெள்ளி சபை என்ற பெயரோடு அந்த சபை இன்னும் அங்கே இருக்கிறது. அந்த சபையை வணங்கி வழிகட்டு கொண்டு இருக்கின்றோம். அங்கே வெள்ளியினுடைய ஆராய்ச்சி நடைபெற்றது. அதுபோன்று பெருமை மிக்க தாமிரபரணி எல்லோருக்கும் தெரியும். தாமிரத்தினுடைய தன்மை கொண்ட ஒரு நீரை கொண்ட ஆறு. அந்த மண்ணிலே இன்றும் காந்திமதி அம்மன் ஆலயம் என்பதும், அங்கே தாமிர சபை என்ற ஒரு சபை இருக்கிறது. அந்த சபையிலே தாமிரத்தை பற்றின ஆராய்ச்சிகள், அறிவியல் பூர்வமான ஆராய்ச்சிகள், வைத்திய முறைக்கான ஆராய்ச்சிகள், மெய்ஞான பூர்வமான ஆராய்ச்சிகள் நடைபெற்று அதுவும் ஒரு சிறந்த சபையாக திகழ்ந்தது. அதுபோன்று திரு ஆலங்காடு என்று சொல்லக்கூடிய திருமணைக்காடு, அங்கே ரத்தினங்கள், வைடூரியங்கள் சம்பந்தப்பட்ட நவரத்தினங்களுக்கான ஆராய்ச்சிகள் நடைபெற்றது. அவை எப்படி மருத்துவத்திலே பயன்படுத்த முடியும், எப்படி அவற்றினுடைய தன்மைகள், அவற்றினுடைய நிலத்திலே அவைகள் கிடைக்கக்கூடிய முறைகள், இவற்றையெல்லாம் ஆராய்ந்து வைடூரியத்தை நாம் இன்று பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், அதற்கான மருத்துவத்தன்மையை ஆராய்ந்து அவர்கள் தந்தது தான் அந்த திருவாலங்காட்டிலே அந்த ரத்தின சபையிலே அந்த ஆராய்ச்சி நடைபெற்றது. எல்லாவற்றிற்கும் சிறப்பாக இன்று நாம் மூலிகையினுடைய மலை என்று சொல்லக்கூடிய அந்த திரிகூடபதி அசலம்சார் குன்று என்று சொல்லக்கூடிய குற்றால மலையிலே மிகச்சிறந்த மூலிகைகள் கிடைக்கிறது என்பதை நாம் முதலிலே சொன்னோம். அத்தகைய மூலிகைகளெல்லாம் ஆய்ந்து அறிவதற்காக எப்படி மக்களுடைய பயன்பாட்டுக்கும் மருத்துவ பயன்பாட்டுக்கும் மூலிகைகளை கொண்டு வருவதற்கும், ரசவாதங்களுக்கும், இருக்கக்கூடிய கனிமங்களை, உலோகங்களை, தாதுக்களை எப்படி மருத்துவ பொருளாக மாற்றுவது, அதற்கு எந்தெந்த மூலிகைகள் உபயோகப்படுகின்றன, எந்தெந்த மூலிகைகளுடைய தன்மைகள் எப்படி இருக்கின்றன, அவற்றினுடைய வேர் எப்படி இருக்கின்றன, அவற்றினுடைய பட்டைகள் எப்படி இருக்கின்றன, அவற்றினுடைய இலைகள் எப்படி இருக்கின்றன, அவற்றினுடைய கொட்டைகள் எப்படி இருக்கின்றன, அவருடைய விதைகள் எப்படி இருக்கின்றன என்று சொல்லி மிக பெரும் ஆராய்ச்சி நடந்தது திருக்குற்றாலத்திலே. இன்னும் திருக்குற்றாலத்திலே அந்த அவை சித்திர அவை என்று பல்வேறு மூலிகைகள் வண்ணம் தீட்டப்பட்ட ஓவியங்களை இன்றளவும் நாம் பார்க்கலாம். அந்த அளவுக்கு 5 சிறந்த அவைகளை இந்த தோரணமலையை தலைமையிடமாக கொண்டு அகத்திய பெருமான் மிக பெரும் ஆராய்ச்சி கூடங்களை நடத்தினார்.
அதோடு மட்டுமல்ல, இவற்றுக்கு கிளைகளும் அமைக்கப்பட்டது. எப்படி மிகப்பெரிய சபைகள் அமைக்கப்பட்டதோ அதுபோல் வைத்திய ஆராய்ச்சியும், வைத்திய மாணவர்களை தேர்வு செய்வதிலும், வைத்திய பயிற்சி அளிப்பதிலும், அதுபோல் இங்கு பயிற்சி அளிக்க மாட்ட மாணவர்கள் மக்களுக்கு பணியாற்றுவதற்கும் கிளைகள் அமைக்கப்பட்டது. அதிலே தலைசிறந்த கிளையாக முதலிலே போற்றப்பட்டது திரு இலஞ்சி கிளை. இன்றும் திருக்குமரன் என்று அருள் செய்யக்கூடிய ஒரு புனிதமான மண், குற்றாலத்திற்கு அருகிலே இருக்கக்கூடிய திரு இலஞ்சி, அது ஒரு கிளையாக செயல்பட்டது. அதுபோன்று நாம் இன்று வழிபட்டு கொண்டிருக்கக்கூடிய பழனி என்று சொல்லக்கூடிய அந்த ஆவினன்குடி, அங்கே கிளை அமைக்கப்பட்டு அங்கே வைத்திய பணியும் மருத்துவ பணியும் செம்மனே நடைபெற்றது. அதுபோன்று நாம் பெருமையோடு பேசிக்கொண்டிருக்கக்கூடிய கொல்லிமலை, அங்கேயே ஒரு கிளை அமைக்கப்பட்டு இது போன்ற மருத்துவ பணிகளும் ஆராய்ச்சிகளும் நடைபெற்றது. அதுபோன்று சித்தர் குகை, சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சித்தர் குகையிலே இது போன்ற கிளை அமைக்கப்பட்டு அங்கும் முனிவர்கள், ஆராய்ச்சியாளர்கள், மாணவர்கள் எல்லோரும் இருந்து கல்வியை கற்றார்கள். அதுபோன்று அவன் அவளாய் நின்ற மலை என்று சொல்லக்கூடிய திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரர் மலையிலே இது போன்ற கிளை அமைப்புகள் இப்படி நாடெங்கிலும் ஊரெங்கிலும் பல்வேறு கிளைகள் அமைக்கப்பட்டு சித்த மருத்துவ பணி என்பது மிகச்சிறப்பாக நடைபெற்ற ஒரு பொற்காலமாக திகழ்ந்தது. அகத்திய பெருமானுடைய அந்த காலம் என்பது தமிழனுக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை வாய்ந்த விஷயம் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்கின்றேன். சித்த வைத்தியத்தில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறதா? நம்ம பார்ப்போம். குற்றாலம் சித்திர சபை, தாமிர சபை, இந்த மாதிரி 5 சபைகள் கேட்டிருக்கோம். இதையும் தாண்டி இந்த சித்த வைத்தியம் எத்தனை பகுதிகள் கிளைகள் ஆரம்பிக்கப்பட்டது, பழனி, இந்த மாதிரி பல்வேறு இடங்களில் அமைக்கப்பட்ட விஷயங்களையும் நம்ம ஐயாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம அந்த காலத்தில் சிலபஸ் சொல்கிறோம். இதை மாதிரி சித்த வைத்தியத்துக்கு அந்த காலத்தில் என்னென்ன பாடத்திட்டங்கள் இருந்தது பற்றியான ஒரு விளக்கங்களை நம்ம ஐயாட்ட கேட்குறோம். ஆமாம் சார். அதாவது ஒரு இன்னைக்கு என்ன நடைமுறையில் நம்ம பல்கலைக்கழகங்களில், கல்லூரிகளில், பள்ளிகளில் பாடத்திட்டங்கள் வச்சுருக்கோமோ அது போன்றே அந்த காலகட்டத்திலே, அதாவது முதல் உலகத்திற்கு ஒரு கல்லூரிக்கோ ஒரு பல்கலைக்கழகத்துக்கு தேவையான பாடத்திட்டங்களை வழங்கியது தமிழ் மருத்துவம்னு சொல்லக்கூடிய சித்த மருத்துவம் தான். அதாவது 6 ஆண்டு படிக்கின்ற மாணவர்களுக்கான பாடத்திட்டம், 12 ஆண்டுகள் படிக்கின்ற மாணவர்களுக்கான பாடத்திட்டம், 18 ஆண்டுகள் படிக்கின்ற மாணவர்களுக்கான பாடத்திட்டம், 30 ஆண்டுகள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான பாடத்திட்டம் என்று பாடத்திட்டங்கள் வகுக்கப்பட்டன. இப்போ முதல் 6 ஆண்டில் அடிப்படையான பாடத்திட்டங்கள் இருக்கும். அதாவது மூலிகைகளுடைய ஆராய்ச்சி, மலைகளை பற்றின ஆராய்ச்சி, பஞ்சபூதங்களை பற்றின ஆய்வு, தமிழ் மொழியை பற்றின கல்வி. அதாவது தமிழ் மருத்துவத்திற்கு தமிழ் கல்வி என்பது மிக அடிப்படையான ஒன்று. தமிழ் மருத்துவம் கற்கின்ற ஒவ்வொரு மாணவர்களும் தமிழை அடிப்படையிலிருந்து இலக்கண அடிப்படையில், இலக்கிய அடிப்படையில் கற்கக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு அந்த கல்வி முறை வழங்கப்பட்டது. அதுபோன்று கணிதம் என்பது மிக முக்கியமான ஒரு பாடம் மருத்துவத்துக்கு. அதனால் பீஜ கணிதம் என்ற பாடங்கள் அடிப்படையில் வழங்கப்பட்டது. இப்படி பயிற்சி கூடத்தில் படித்த மாணவர்களுக்கு பாடத்திட்டங்கள் அகத்தியர் பாணி, அதாவது வைத்திய சேகரம்ங்கிற நூலை இன்னைக்கு நம்ம எப்படி பல டெக்ஸ்ட் புக்கு சொல்லிடுறோமோ, எப்படி பல அறிஞர்கள் ஆத்தர்கள்னு சொல்லக்கூடிய நூல் அறிஞர்கள், இப்போ திருக்குறள் படிக்கிறோம்னா திருவள்ளுவருடைய அந்த அவர் கொடுத்த அந்த திருக்குறளை பாடமாக படிக்கின்றோம். இன்று கம்பராமாயணம் படிக்கிறோம் என்றால் நமக்கு கம்பன் தந்த அந்த ராமாயணத்தை நாம் பாடமாக படிக்கின்றோம் கல்லூரிகளிலே. அதுபோன்று மணிமேகலையை படிக்கின்றோம், சிலப்பதிகாரத்தை படிக்கின்றோம். இப்படி ஒவ்வொரு நூல் ஆசிரியர்களுடைய கல்வியை எப்படி கற்கின்றோமோ அது மாதிரி கணிதம், வேதியியல், இயற்பியல், புவியியல் எல்லா பாடங்களிலும் எப்படி கற்றுக்கொண்டிருக்கின்றோமோ அதுபோன்றே அந்த காலகட்டத்தில், அவ்வளவு பெரிய பழம்பெரும் காலகட்டத்தில், இன்று விஞ்ஞானம் வளர்ந்த காலகட்டத்தில் எப்படி பாடத்திட்டங்கள் அமைத்திருக்கின்றார்களோ இதெல்லாற்றை விட சிறப்பாக, அதாவது கல்வி மட்டுமல்லாமல் அந்த கல்வியை நடைமுறையோடு ஒத்து செல்லக்கூடிய அளவிற்கு, அதாவது பயிற்சியும் வழங்கி, ஏட்டுப்படிப்பு மட்டுமல்லாமல் அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு நடைமுறை கல்வியாக அகத்தியர் பாடத்திட்டங்களை உருவாக்கி தந்தார். அதிலே முதல் பாடமாக அதற்கு இன்று நாம் ஒரு ஆதாரமாக எதை வைத்து அந்த பாடத்திட்டத்தை அமைத்தார் என்று சொன்னால், அகத்தியருடைய வைத்திய சேகரம் என்ற நூலை அடிப்படையாக வைத்து சித்த மருத்துவ பாடத்திட்டங்கள் அமைக்கப்பட்டன. அதிலே சொல்லப்பட்டது என்ன என்று சொன்னால், அதாவது சீர்மலை வாடகம் என்று சொல்வார்கள்.
சீர்மலை வாடகம் என்று சொன்னால் ஒரு படிக்கின்ற மாணவன் சித்த மருத்துவத்தை அறிய வேண்டும் என்று இங்கே இந்த பண்டிதத்திலே பயிலக்கூடிய மாணவன் முதலிலே மலைகளை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். மலை என்பது நாம் பார்க்கின்ற பொழுது நமக்கு ஒரு சில பேருக்கு அது ஒரு இயற்கை காட்சியாக மட்டும் இருக்கும். மலையினுடைய வளம் அப்படி என்றால் அந்த மலையில் இருக்கக்கூடிய மண்ணினுடைய வளம், அங்கே இருக்கக்கூடிய கற்களினுடைய வளம், அங்கே இருக்கக்கூடிய பாறைகளினுடைய அமைப்பு, அங்கே உருவாகின்ற ஓடைகள், சிற்றோடைகள், நீர்நிலைகள், நதிகள், ஆறுகள், அங்கே விழுகின்ற அருவிகள், இவற்றை பற்றிய ஆய்வு. எந்தெந்த மண் தன்மையில் என்னென்ன மூலிகைகள் வளர்கின்றன, அந்த மூலிகைகளுக்கும் மண்ணுக்கும் என்ன தொடர்பு இருக்கின்றன, அந்த மூலிகைக்கும் இயற்கைக்கும் என்ன தொடர்பு இருக்கின்றன, அந்த மூலிகைகளுக்கும் நம்மை சுற்றி சுழன்று கொண்டிருக்கக்கூடிய நவ கிரகங்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கின்றன, குறிப்பாக சூரியனுக்கு என்ன தொடர்பு இருக்கின்றது, சந்திரனுக்கு என்ன தொடர்பு இருக்கிறது, அதன் மூலம் செவ்வாய்க்கு என்ன தொடர்பு இருக்கிறது, புதனுக்கு என்ன தொடர்பு இருக்கிறது, ராகு கேதுக்கு என்ன தொடர்பு இருக்கிறது, அதுபோன்று பல ஆயிரக்கணக்காக இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கும் மூலிகைகளுக்கும் என்ன தொடர்பு இருக்கின்றது, எப்படி பல்விதமான ஆராய்ச்சிகள். அதுபோன்று ஒரு மூலிகை எடுத்துக்கொண்டால் அந்த மூலிகையினுடைய வேர் என்றால் என்ன, அந்த வேரிலே என்ன இருக்கிறது, அந்த வேரிலே இருக்கக்கூடிய சிறப்பு என்ன, அதில் என்ன மருத்துவ குணம் இருக்கின்றது என்பதை பற்றின ஆராய்ச்சி. அதுபோன்று அதனுடைய இலையிலே என்ன மருத்துவ பண்புகள் இருக்கின்றன, என்ன மருத்துவ தன்மைகள் இருக்கின்றன என்பதை பற்றின ஆராய்ச்சி. அதுபோன்று அவற்றினுடைய பட்டைகளிலே என்ன மருத்துவத்தன்மை இருக்கின்றன என்ற ஆராய்ச்சி, அவர்களுடைய பூக்களிலே என்ன மருத்துவத்தன்மை இருக்கிறது என்ற ஆராய்ச்சி, அதுபோன்று அவற்றினுடைய இலைகளிலும் கிளைகளிலும் என்ன இருக்கிறது என்ப ஆராய்ச்சி. இப்படி ஒட்டுமொத்தமாக ஒரு மூலிகை தொட்டு ஒரு மரங்களிலும் விருட்சங்களிலும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆய்வை உலகத்திலே நடத்திய முதல் மருத்துவம் எது என்று சொன்னால் சித்த மருத்துவம். அந்த அளவுக்கு இன்று இருக்கக்கூடிய தாவரவியல் பாடங்கள் சொல்லாத பல தன்மையை சித்த மருத்துவத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடியும் என்றால் அதற்கு அரும்பணியாற்றியவர் அகத்திய மாமுனிவர். அந்த பாடத்திட்டங்கள் வைக்கப்பட்டிருந்தன. அதுபோன்று மருத்துவத்திலே சிறந்து விளங்கிய, அதாவது மருந்துகள் செய்யக்கூடிய, குறிப்பாக தைல முறைகள் செய்யக்கூடிய, குடிபானங்கள் செய்யக்கூடிய தன்வந்திரியினுடைய பாடத்திட்டம் இவர்களுக்கு கற்றுத்தரப்பட்டது. அதுபோன்று அஸ்வினி குமாரர் என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் ரிஷியினுடைய பாடத்திட்டங்கள், அதாவது மூலிகை மூலாதாரத்துவ பாடத்திட்டங்கள் இங்கே கற்றுக் கொடுக்கப்பட்டன. அதுபோன்று போகருடைய பாடான முறை, மருத்துவத்துறையிலே மிகச்சிறந்து விளங்கியவர் போகம் மாமுனிவர். அதாவது பாடான முறை என்று சொன்னால் எப்படி உலோகப் பொருட்களை மருத்துவங்களாக மாற்றுவது, அதை சிலர் ரசவாதம் என்று கூட சொல்வார்கள். அதாவது உலோகங்கள் அலோகங்களை தாது பொருட்களை மருத்துவமாக மாற்றக்கூடிய ஒரு வேதியியல் முறையை மிகச்சிறந்தவர் போக பெருமான். அந்த போகருடைய பாடத்திட்டம் இங்கே பாடான முறை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இங்கே வைக்கப்பட்டது. அதுபோன்று போகருடைய நிகண்டு பாடத்திட்டமாக வைக்கப்பட்டது. நிகண்டு என்றால் ஒரு சொல்லுக்கான பொருளை அறிதல். ஒரு மருந்தை சொன்னோம் என்று சொன்னால் அந்த மருந்து மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்கும், ஒரு மூலிகை என்று சொன்னால் அது மறைபொருளாக சொல்லப்பட்டிருக்கும். அவற்றினுடைய தன்மை என்ன, அவற்றை எப்படி நாம் அறிந்து கொள்வது என்பதுதான் நிகண்டு. அந்த நிகண்டு இங்கே பாடான முறைக்கான தத்துவமாக போகரனுடைய அந்த நிகண்டு பாடமாக கற்றுக் கொடுக்கப்பட்டது. அவ்வாறே பல்வேறு முறைகள், அதாவது நாம் சொல்லப்போனால் இன்று இருக்கக்கூடிய நவீன விஞ்ஞானத்திலே இருக்கக்கூடிய அளவிற்கு சிறந்த தனித்தத்துவம் வாய்ந்த மருத்துவங்களும் சொல்லிக் கொடுக்கப்பட்டன. இவ்வாறு ஒவ்வொருத்தருடைய பாடத்திட்டமும், அதாவது போகர் தேரையனுடைய பாடத்திட்டம். சார் கூட ஒரு கேள்வி சொன்னாங்க, தேரையர் இங்கே ஏன் தோரணமலையில் இருக்கிறாரு, அதை நான் பின்னால் சொல்கிறேன்னு சொன்னேன். தேரையர் என்பவர் மூலிகை ஆராய்ச்சியில் சிறந்த முனிவர் சார், மிகச்சிறந்த சித்தர். மூலிகையினுடைய அத்தாரிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, மூலிகையினுடைய ஆதாரத்துக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியவர் யாருன்னா, இப்போ பாடானத்துக்கு எப்படி போகரை சொல்கிறோமோ அதுபோல் மூலிகைக்கு யார் ஆதாரம்னா அவர் தான் யார், நம்முடைய இந்த சித்தர். யாரை சொல்கிறோம், தேரையரை சொல்கிறோம். அந்த தேரையனுடைய மூலிகை ஆராய்ச்சி முறை, மூலிகை பாடான முறைகள் எல்லாமே பாடத்திட்டமாக வைக்கப்பட்டிருந்தது. அதுபோன்று கலங்குகள் செய்தல், சங்குகளை பஸ்மமாக்குறது, களிம்பாக்கம் பண்ணுறது, தைல முறைகள்,
இப்படி பல்வேறு முறைகள், பல்வேறு சிகிச்சை முறைகள், கிருமி நாசினி முறைகள், அது மாதிரி தந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய பல் மருத்துவம், எலும்பு மருத்துவம், இப்படி எல்லா அடிப்படை மருத்துவங்களும் சொல்லப்பட்டு, அதாவது மூச்சுக்கலை என்று சொல்லக்கூடிய அந்த சரக்கலை, அதாவது எப்படி மூச்சு பயிற்சி செய்வது, எப்படி பிராணாயாமம் செய்வது, எப்படி அந்த அடிப்படை ஆதாரங்கள் என்ன, அதற்கான விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டு, இப்படி பாடத்திட்டங்கள், பல்வேறு பாடத்திட்டங்கள்னு நான் சொல்லக்கூடிய அளவிற்கு இல்லாமல் இன்னும் அதிகமான பாடத்திட்டங்களை அடிப்படையாக கொண்டுதான் இந்த சித்த மருத்துவ ஆராய்ச்சி பண்டித கூடம் நடைபெற்றது. ஒரு கேள்வி கேட்டோம், 1000 பதில்கள். பாடத்திட்டங்கள் பற்றி பல விளக்கங்கள். இந்த விஷயம்லாம் நானே எதிர்பார்க்கல. அவ்வளோ விளக்கத்தோட ஐயா வந்து சொன்னாங்க. அதே நேரத்தில் பார்த்தோம்னா, இப்போ நம்ம இந்த இந்த கேள்வி ஆரம்பிக்கும் போதே நம்ம ஸ்பெஷலிஸ்ட் சம்மந்தமாக சொன்னோம். அதே விஷயந்தான் திரும்ப வரோம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ENT ஸ்பெஷலிஸ்ட்டு, சைல்டு ஸ்பெஷலிஸ்ட்டு, ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு, ஆர்த்தோ, டென்டிஸ்ட்டு, இந்த மாதிரி நிறைய ஸ்பெஷலிஸ்ட்லாம் இருக்காங்க. இந்த ஸ்பெஷலிஸ்ட்டு முறைகள் அந்த காலத்திலே பாடத்திட்டங்களாகவும் தனித்தனி பிரிவு படிப்பாகவும் இருக்கப்பட்டதா என்ற விளக்கத்தை நம்ம இப்போ ஐயாட்ட கேட்குறோம். சார், இது வந்து இந்த காலகட்டத்துக்கு வந்து ஒரு தேவையான ஒரு அவசியமான கேள்வியை கேட்டிருக்கீங்க. இன்னைக்கு வந்து நம்மளுடைய தமிழ் மக்களும் சரி, இந்திய மக்களும் சரி, நம்ம எல்லாருமே ஒரு 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 தவறான கருத்தை மனசில் வச்சுருக்குறோம். அதாவது அந்த கருத்தெல்லாம் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதாவது மருத்துவம்னு சொன்னாலே இன்னைக்கு மேலை நாடுன்னு சொல்லக்கூடிய ஆங்கில மருத்துவம் தான் மருத்துவமாக வந்தது. அதுதான் முதல் மருத்துவம். அதில் இருந்து தான் நமக்கெல்லாம் மருத்துவங்கள் கிடைச்சன. அதுக்கு பிறகு தான் நம்மெல்லாம் ஆயுள் அதிகமாக இருக்கும். இந்த மருத்துவ முறைகள் இவ்வளோ வளர்ந்துருக்குன்னு சொல்லி ஒரு 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 தவறான கண்ணோட்டத்தில் நம்ம இருக்கிறோம். தவறு, மிகப்பெரிய தவறு. முதல் உலகத்திற்கே மருத்துவத்தை சொல்லி கொடுத்தது தமிழ் மருத்துவம். அதுவும் நான் இப்படி சொன்னது மாதிரி இவ்வளோ பெரிய பாடத்திட்டத்தோட சொல்லி கொடுத்த மருத்துவம். எல்லா ஏழை எளிய மக்களுக்கும் கிடைத்த மருத்துவம். எல்லோரும் 100 ஆண்டு காலம் வாழ்ந்த மருத்துவம். அதுவும் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்த காலம் உண்டு. தமிழனுடைய காலம் என்று ஒரு பொற்காலம் அது. அந்த காலத்தில் மாதிரி ஒரு காலம் இனிமேல் உலக மக்களுக்கு அமையாது. எல்லா வளமும் இருந்தது தமிழர்கள். அதாவது நிலவளம் இருந்தது, நீர் வளம் இருந்தது, பொருள் வளம் இருந்தது, மருத்துவ வளமும் சிறந்து விளங்கின காலம்தான் அந்த சித்த மருத்துவத்தினுடைய காலம். அதில் நீங்கள் ஒரு கேள்வி கேட்குங்க, இன்னைக்கு தான் வந்து இன்னைக்கு இருக்க மருத்துவ முறையில் வந்து ENTன்னு சொல்லக்கூடிய ஒரு தனி துறை இருக்குது. இன்னைக்கு குழந்தை மருத்துவம்னு சொல்ல பீரியாடிக்ஸா என்ன சொல்கிறாங்க, பீரியாடிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு குழந்தை மருத்துவம் தனியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி இதயத்துக்கான ஒரு சிகிச்சை முறை தனியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இன்று நஞ்சு மருத்துவ முறை அது தனியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுபோல் கண், காது, மூக்கு, செவிக்கெல்லாம் ENTன்னு சொல்லி ஒரு தனி மருத்துவ முறை ஸ்பெஷலிஸ்ட்டு படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பொது மருத்துவர் MD, பொது மருத்துவர் MS, அறுவை சிகிச்சையாளர் அப்படின்லாம் இன்றைக்கி நீங்கள் சொல்கிறீங்கள. இது எல்லாமே அந்த காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டது. நம்முடைய தமிழ் மருத்துவத்திலே இந்த 6 ஆண்டு அடிப்படை படிப்பு முடிந்த பின்னால் ஒவ்வொரு சித்த மருத்துவ மாணவனுக்கும் ஒவ்வொரு துறையிலே சிறந்து விளங்குவதற்கான பாடத்திட்டங்கள் அமைக்கப்பட்டு கிருமி நாசினி மற்றும் நச்சகற்று முறை என்று தனி பாடத்திட்டம் இருந்தது. அதாவது உடலிலே சேருகின்ற அந்த கிருமிகளை அகற்றுவது, உடலிலே சேர்ந்த நாம் உண்ணுகின்ற உணவு, உடுத்துகின்ற உடை, நாம் சுவாசிக்கின்ற காற்று, பருகின்ற நீர், இவற்றிலெல்லாம் உருவாகக்கூடிய அந்த நச்சுத்தன்மையை நீக்குவது, அதுபோன்று நச்சு பொருட்களை சாப்பிட்டால் உருவாகக்கூடிய உடல் உபாதைகளிலிருந்து நீங்குவதற்காக அந்த காலகட்டத்திலே நஞ்சு நீக்கு மருத்துவம் என்று சொல்லி ஒரு தனி துறை உருவாக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமல்ல, உடலுக்கான ஆய்வு இன்று பொது ஆய்வு என்று சொல்கிறார்கள். இன்று சொன்னால் நரம்பு, நாடிகள், இரத்தம், சதை, இன்று நமக்கு எல்லா உறுப்புகளையும் இன்று ஒரு நவீன ஆய்வுகள் மூலம், அதாவது கருவிகள் மூலம் ஆய்வு செய்து ஒரு ஜென்ரல் மெடிசன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அன்றும் அதே பொது மருத்துவம் மிகவும் சிறப்புற்று விளங்கியது. அதுபோன்று இன்று சொல்லுகின்றார்களே ENTன்னு சொல்லுகின்றார்கள். அதாவது கண், காது, மூக்கு, செவி, இவற்றுக்கெல்லாம் வைத்தியம் பார்க்கக்கூடிய ஒரு முறை அந்த காலத்திலே இருந்தது. அதாவது தந்தம் என்று சொல்லக்கூடிய பல், அதே மாதிரி செவி என்று சொல்லக்கூடிய காது,
நேத்திரம் என்று சொல்லக்கூடிய கண், இவற்றுக்கெல்லாம் தனி மருத்துவம் இருந்தது. அதாவது அதோடு ஒட்டி சரும நில ஆராய்ச்சின்னு சொல்லுவாங்க. அதாவது உடல் ரீதியான எல்லா நோய்கள் இருக்கிறதா, அவற்றுக்கான நிலை என்ன, அவை எவ்வளவு வலுவாக இருக்கின்றன, இல்லை எவ்வளவு தாழ்ந்த நிலையில் இருக்கின்றன என்பதை பற்றின ஒரு பொது ஆராய்ச்சியும் இருந்து அன்றைக்கே இஎன்டி முறை இருந்தன. இன்னும் நமக்கு ஒரு அதிசயமான விஷயம், இன்று நாம் சொல்லக்கூடிய மழலை மருத்துவம் அன்றே இருந்தது. குழந்தைகளுக்கான மருத்துவம் எப்படி ஒரு பெண் கருவுறுகிறாளோ அந்த கருவிலிருந்தே அந்த கருவிற்கான வைத்தியம், அந்த குழந்தை பிறந்த பின்னால் அந்த குழந்தைக்கான வைத்தியம் என்று சொல்லி மழலையர் வைத்தியம் என்ற ஒரு தனித்துறை அந்த காலகட்டத்திலே இருந்தது. இது போன்று பல்வேறு முறைகள், அதாவது நாம் சொல்லப்போனால் இன்று நாம் சொல்லக்கூடிய இதய சிகிச்சை முறைகள், இவை தனி பாடத்திட்டங்களாக அன்றைய காலகட்டத்திலே இருந்தது. இன்று சொல்லக்கூடிய அறுவை சிகிச்சை முறைகள் அவை தனி பாடத்திட்டங்களாக இருந்தன. இப்படி இன்று நவீன விஞ்ஞான உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை மருத்துவ அடிப்படையான விஷயங்களுக்கு ஆதாரமாக அடிப்படையாக இருந்தது நம்முடைய சித்த மருத்துவம் என்பதிலே நாமெல்லாம் பெருமை கொள்ள வேண்டும். அத்தகைய சித்த மருத்துவத்தை காப்பாற்றுவதிலும் அதை நாம் உலகுக்கெல்லாம் எடுத்து சொல்லக்கூடிய விதமாக நாமெல்லாம் ஒன்றிணைந்து செயலாற்ற வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். பல்வேறு பாடத்திட்டங்களோட விளக்கங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆதிகாலம் முதல் இந்த காலம் வரை உள்ள பாடத்திட்டங்கள் எப்படி எப்படி பரிணாமப்பட்டு வளர்ச்சி அடைந்தது என்ற விஷயங்களையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அதே நேரத்தில் இப்போ தோரணமலை, அகஸ்தியர் முனிவர், தேரையர், இந்த மாதிரி நம்ம தேரையர் சீவ சமாதி அடைந்த இடம்னு கூட சொல்கிறாங்க. தேரையர் இன்னும் சொல்ல போனால் இப்போ இருக்கிற ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, ஓப்பன் சர்ஜரி, இன்னும் அது அட்வான்ஸாக லேசர் சிகிச்சைகள், இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு இந்த ஓப்பன் ஹார்ட் சர்ஜரிக்கும் லேசருக்கும் உள்ள தொடர்பே அந்த காலத்தில் இருந்திருக்கு. அகஸ்தியர் தேரையரை இந்த ஒரு விஷயத்தில் தான் எடுத்துக்கிட்டார். என்னென்னா இப்போ சொல்கிற லேசர் சிகிச்சை மாதிரி அந்த இடத்துல யூகம் பண்ணுறது தேரையர் எப்படி யூகம் பண்ணார், அதற்கும் இந்த தோரணமலைக்கும் உள்ள தொடர்பு என்ன, இந்த கபாலை சிகிச்சை என்றால் என்ன என்ற விவரத்தை நம்ம ஐயாவோட கேட்க இருக்கோம். அதாவது இப்போ பல்வேறு நடைமுறையில் கதைகள், புராண இதிகாசங்களில் சொல்லப்படுது. அது சொல்லப்படுத கதைகள் எல்லாம் புனைக்கதைகள் இருக்கலாம், ஆனால் நடந்த நிகழ்வு உண்மையான நிகழ்வு. அதாவது அகத்திய மாமுனிவர் தான் முதல் கபால அறுவை சிகிச்சையை செய்த ஒரு தமிழ் மருத்துவ பண்டிதர். அது எப்படி அந்த சம்பவங்கள் நடக்குதுன்னா, திறனாக்கிய முனிவர்னு ஒரு முனிவர் இருந்தார். அந்த முனிவருக்கு 12 ஆண்டு காலம் ஒரு கபால வலி, அதாவது தலைவலி, தலை நோய் இருக்கிறது. அவர் மிகவும் அந்த நோயினால் கஷ்டப்படும் போது சங்க கூட்டத்தார்னு சொல்லுவாங்க. அதாவது இன்று நாம் சொல்லக்கூடிய இந்த முனிவர்கள், இந்த சித்தர்கள் எல்லாத்தையும் சங்க கூட்டத்தார் என்று சொல்வார்கள். அந்த தென்பொதிகையிலே இந்த தோரணகிரியிலே இருக்கக்கூடிய இந்த அகத்தியரை பார்ப்பதற்காக அந்த முனிவர் கூட்டம் எல்லாம் வருகின்றார்கள். திறனாக்கிய முனிவர் என்ற ஒரு முனிவர் இருக்கின்றார். அவர் 12 ஆண்டு காலமாக தலைவலியால் மிகுந்த அவதிப்படுகின்றார். அவருக்கு நாங்கள் எத்தனையோ பரிசோதனை செய்து விட்டோம், எத்தனையோ சிகிச்சை முறைகளெல்லாம் அளித்து விட்டோம், ஆனால் அந்த தலைவலி குறைந்த பாடில்லை. எனவே அவருக்கு தாங்கள் வைத்தியம் செய்ய வேண்டும், அவரை ஆய்வு செய்ய வேண்டும் என்று இவரை தென்பொதியிலே வணங்கி இந்த முனிவரெல்லாம் அவர்களை அழைத்து செல்கின்றார்கள். அப்பொழுது அந்த முனிவர்களுடைய வேண்டுதலுக்கு ஏற்று அந்த திறனாக்கிய முனிவர் இருந்த இடத்திற்கான அந்த மேரு பர்வத மலைக்கு செல்கின்றார் அகத்திய மாமுனி. அவங்களெல்லாம் மேரு பர்வதத்தில் இருக்கின்றார்கள். அங்கே சென்று அவரை ஆய்வு செய்து, அந்த திறனாக்கிய முனிவரை ஆய்வு செய்து பார்க்கின்ற பொழுது அவருடைய தலையிலே ஒரு சிறு தேரை இருப்பதை அகத்திய மாமுனிவர் அறிந்து கொண்டார். உடனே அன்றைய காலகட்டத்திலே அவர்களிடம் இருந்த கருவிகளை கொண்டு கபாலம் என்று சொல்லக்கூடிய அந்த தலையை அறுவை சிகிச்சையின் மூலம் பிரித்தெடுத்து அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய தேரையை அவர் பார்க்கின்றார். அப்படி தேரையை எடுப்பதற்காக தன்னுடைய 3வது சீடன் என்று சொல்லக்கூடிய
தன்னுடைய சீடனாகிய தேரையரை உடன் அழைத்து சென்றார். அப்படி சென்ற சீடன் குருவுக்கு அருகிலே நிற்கின்ற பொழுது சிமிட்டாவை எடு என்று சொல்கின்றார். சிமிட்டா என்றால் அதை எடுக்கக்கூடிய ஒரு உபகரணம். அந்த உபகரணத்தை அவர் எடுக்கச் சொல்லும்போது தன் கையில் இருந்த ஒரு கம்பை கொண்டு, கோலை கொண்டு அகத்தியருடைய கையிலே மெதுவாக தேரையர் தட்டுகிறார். என்ன என்று அவர் திரும்பி பார்க்கையில் இவர் அந்த சிமிட்டாவை கொண்டு எடுக்கக்கூடாது என்று ஒரு செய்கையின் மூலம் அறிவு சார்ந்த ஒரு பதிலை சொல்கின்றார். அகத்தியரும் அதை உணர்ந்து கொள்கின்றார். உடனே தேரையன் அருகிலே இருந்த ஒரு தாம்பாளம் என்று சொல்லக்கூடிய ஒரு தட்டை எடுத்து அதில் நீரை ஊற்றி அந்த நீரிலே ஒரு சலசலப்பை உண்டாக்கி அந்த தேரை இருக்கும் தலைக்கினுடைய திருநாய்க்க முனிவனுடைய தலைக்கு அருகிலே கொண்டு செல்ல போது அந்த நீரினுடைய தன்மையும் சலசலப்பையும் அறிந்த தேரை அந்த தலைபாரத்தில் இருந்து தாவி குதித்து தண்ணீரில் குதித்தது. இதுதான் தேரையன் என்ற பெயர் பட்டம் அவருக்கு வருவதற்கான காரணமாகவும் அமைந்தது. அந்த மாபெரும் அறுவை சிகிச்சையை சிறப்புடன் முடித்த அகத்திய பெருமான் தன்னுடைய முதல் மாணவனாகிய புலத்தியரிடம் சொல்லுகின்ற போது தேரையருடைய பெருமைகளை எல்லாம் சொல்வார்கள். தேரையனானவன் மூலிகைக்கான அதிபதி, மூலிகைக்கான மர்மங்களை அறிந்தவர் என்ற காரணத்தினால் இந்த மூலிகை வளமிக்க இந்த தென்புதிக மலையில், இந்த தோரணமலையில் அந்த தேரையரை ஆசிரமம் அமைக்க சொல்லி இங்கே தேரையர் ஆசிரமம் அமைத்து இன்றும் ஜீவசமாதியாக இந்த திருமலையிலே, இந்த தோரணமலையிலே இருக்கிறார் என்பதற்கு இன்னொரு சான்றும் உண்டு. கோரக்கருடைய மலை வாடகத்திலே கிட்டத்தட்ட ஒரு பாடலிலே தேரையர் தோரணமலைக்கு அருகிலே சமாதி அமைத்து குடிகொண்டிருக்கிறார் என்று கோரக்க மாமுனிவரும் அதை குறிப்பிட்டுள்ளார் என்பது நமக்கு ஒரு ஆதாரபூர்வமான செய்தியாகும். இப்போ நம்ம அந்த ஓப்பன் சர்ஜரி சம்மந்தமான விஷயத்தை நம்ம கேட்டறிஞ்சோம். சரி, தோரணமலை, முருகர், அகஸ்தியர். இப்போ அகஸ்தியருக்கும் முருகருக்கும் நிறைய இடங்களில் தொடர்பு இருக்கும். ஆனால் கந்தன் என்று அழைக்கப்படும் முருகனுக்கும் அகஸ்தியருக்கும் இந்த தோரணமலைக்கும் என்ன தொடர்பு, அதனுடைய வரலாறு பற்றிய விளக்கத்தை நம்ம ஐயாவிட்ட கேட்குறோம். நமக்கெல்லாம் தெரியும், நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதாவது கலியுக கடவுள் கந்தன், கலியுகத்துக்கான அவதார புருஷன் திரு முருகப்பெருமான். அந்த திருமுருகப்பெருமான் கிட்ட தமிழ் கற்ற அகத்தியர் தன்னுடைய ஞான நிலையில் இருக்கும் பொழுது தனக்கு சித்த மருத்துவத்தினுடைய தொடர்பு, அதாவது மரணமில்லா பெருவாழ்வு நம்ம முதல்ல சொன்ன அந்த ஒளி ஊடல் தத்துவத்தினுடைய ஞானத்தை பெற வேணும் அப்படின்னு சொல்லி அந்த ஞானம் கிடைக்க வேண்டும் என்று ஞானத்தில் தட்சிணாமூர்த்தின்னு சொல்லக்கூடிய அந்த சிவபெருமானை நாம் சொல்லுகின்றோம் அல்லவா, தென்னாட்டினுடைய சிவனை போற்றி எந்நாட்டுக்கும் இறைவா போற்றின்னு சொல்லக்கூடிய சிவபெருமானை தன்னுடைய ஞானத்தால் வேண்டி வழங்குகின்ற பொழுது, அந்த அறிவை தான் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பொழுது, வேண்டி கொண்ட போது அவர் சொல்கின்றார், கலியுகத்தினுடைய ஆண்டு 52வது ஆண்டு வருகின்ற பொழுது நீ தோரணமலையிலே முருகன் உனக்கு அருள் பாவித்து ஆசி வழங்கி அந்த தோரணமலையிலே வைத்து இந்த ஒளி ஊடல் தத்துவத்திற்கான மரணமில்லா பெருவாழ்வுக்கான அந்த மூலாதார தத்துவத்தை உனக்கு உணர்த்துவார் என்று கூறுகின்றார். அப்படி கூறுகின்றார் என்பதை அகத்தியர் தன்னுடைய வைத்தியசேகரம் என்ற நூலிலே ஒரு பாடலிலே குறிப்பிடுகின்ற பொழுது, அசலம்சார் குண்டு தன்னில் இளச்சிசார் தோரணத்தின் கந்தனோடு அகத்தியனும் ஒளி ஊடல் அலையின் சீற்ற நிலை அதுவாய் அட்டமா ஒளியிடல் சித்ததுவாய் இப்புவியில் நிலை பெறவே வையகம் மற்றும் ஆர்வமுற நாட்டத்தின் அது நிலையதுவாய் நின்றிடுவே அகத்திய மாமுனி என்று சொல்லக்கூடிய இந்த கும்பு மாமுனி இம்மையிலும் மறுமையிலும் ஆதியிலும் அந்தமில்லா பெருவாழ்வு வாழ முருகன் அருள் புரிந்தான் என கூறுகிறார். அதனுடைய பொருள் என்ன என்று சொன்னால், தோரணமலையிலே அவர் சித்த மருத்துவ ஆராய்ச்சிகளை தொடங்குகின்ற காலத்திற்கு முன்பே கலியுக கடவுளாகிய கந்தபெருமான் தன்னுடைய மனைவியாகிய வள்ளி குரத்தியோடு, இளச்சி என்று அவர் சொல்லக்கூடியது வள்ளி குரத்தியை சொல்கின்றார். அந்த வள்ளி குரத்தி தான் குற்றால குறவஞ்சி என்று சொல்லக்கூடிய ஒரு தலைப்பின் கீழே அகத்தியருக்கு மலைவாடகம் என்று சொல்லக்கூடிய மூலிகையினுடைய தத்துவத்தை, மூலாதார தத்துவத்தை சொல்லிக் கொடுத்தது வள்ளி குரத்தி. திருமுருகன் அருளோடு வள்ளி குரத்தி அவர்கள் அகத்திய பெருமானுக்கு மூலிகை மூலாதாரத்தை உதைத்த மலையும் இந்த மலைதான் என்பது பெருமைக்குரிய விஷயம். எனவே
தோரணமே மலை என்பது கந்த பெருமானுடையும் தொடர்புடையது, அகத்திய மாமுனிவரோடும் தொடர்புடையது, தமிழ் சித்த மருத்துவத்தோடும் தொடர்புடையதனால்தான் இன்று தமிழ் மக்கள் பெரும்பாலானோர் இன்று தோரணமலைக்கு திருமுருகனை தேடி வருகின்றார்கள். இங்கே அகத்தியருடைய பாதம் படிந்த மண் இந்த மண். இந்த மண்ணை இன்றும் காத்து வருகின்றவர் மூலிகைகளுடைய ஒரு ஆதாரபூர்வமான முனிவனாய் திகழ்ந்த தேரைய பெருமான் இன்னும் இங்கு ஜீவ சமாதியோடு இந்த மலையை காத்து கொண்டிருக்கின்றார். எல்லாம் வல்ல முருகன் இங்கே வருகின்ற தன்னுடைய பக்தி நெறியிலே வருகின்ற தன்னுடைய பக்தியாளர்களுக்கு எல்லா அருளையும் வளத்தையும் இன்றைய அகத்திய பெருமானோடு இணைந்து வழங்கி கொண்டிருக்கிறார் என்பது பெருமை. உலகம் தோன்றிய காலம் முதல் உலகம் புகழ்பெற்ற சித்த வைத்தியம் பற்றியும் இந்த தோரணமலையோட அதிசயங்கள் பற்றியும் தோரணமலையின் மூலிகைகள் பற்றியும் இவ்வளவு விஷயங்கள் திரு எஸ்கேடி காமராஜ் அவர்களிடம் எதிர்பார்க்கவே இல்லை. ஏனென்றால் நான் ஒரு 25 வருடங்களுக்கு முன்பாக பார்க்கும்போது ஒரு யூனியன் சேர்மன் இந்த மாதிரி ஒரு நிலையை தான் பார்த்தோம். இப்போது இவர்கள் இந்த நான் நடுவில் பேசிக்கொண்டிருக்கும் போது நிறைய விஷயங்கள் சொன்னார்கள். நம்ம தென் மேற்கு தொடர்ச்சி மலை என்று அழைக்கப்படும் குற்றாலத்திலிருந்து தென்பொதிகை மலை போகாத இடங்கள் இல்லை, அவர் கால் வைக்காத இடங்கள் இல்லை, அந்த அளவுக்கு நடந்து சென்று இருக்கிறார் என்று சொல்லி இந்த சித்த வைத்தியம் பற்றியும் இதன் சிறப்பை பற்றியும் சொல்லியிருக்காங்க. ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம உள்வாங்கியிருக்கோம், அதை உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். ஆக மயிலோசை நேயர்களுக்கும் மயூரி டிவி நேயர்களுக்கும் இந்த மாதிரி ஒரு அருமையான நிகழ்ச்சியை நாம் எடுக்கிறதுக்கு உதவி செய்த திரு செண்பகராமன் ஐயாவும் அவர்களது தந்தையார் திரு ஆதிநாராயணன் அவர்கள் குடும்பமும் இந்த தோரணமலை நிர்வாகத்திற்கும் நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதுவரை என்னோடு இந்த ஒரு சிறப்பு மிக்க ஒரு தெய்வீக மிக்க இந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொண்டு என்னிடம் பல்வேறு ஒரு ஆக்கப்பூர்வமான கேள்விகளையும் இந்த வருகின்ற இளைய சமுதாயத்துக்கும் அடுத்த தலைமுறைக்கும் தெரிய வேண்டிய கேள்விகளை என்னிடம் எழுப்பிய அருமைக்குரிய திரு ஆறுமனையனார் அவர்களுக்கும் மற்றும் இந்த தோரணமலையினுடைய நிர்வாகி அருமைக்குரிய மருமகன் செண்பகராமன் அவர்களுக்கும் இங்கே வருகின்ற திருமுருக பக்தர்களுக்கும் அகத்திய பெருமானை வேண்டி நிற்கக்கூடிய அருள்மிக்க பக்தர்களுக்கும் அதுபோன்று இங்கே தேரையருடைய சித்தருடைய அருள் பெற வரக்கூடிய அனைத்து கோவிலினுடைய பணியாளர்களுக்கும் இங்கே வந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதேபோல் ஐயா அவர்களுடைய நிறைய விளக்கங்கள் தொடர் நிகழ்ச்சிகளாக வரும். அதற்கு தோரணமலை முருகன் அருள் இருக்கட்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது மயூரி டிவி மற்றும் மயிலோசை ஆறுமுகனையினார். நன்றி, வணக்கம்.